எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ். இது வந்து 4வது வார பாடம். மொதல் 3 வாரம் ஏற்கனவே முடிச்சிட்டோம். முதல் வாரத்தில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி படித்தோம். 2வது வாரத்தில் வந்து ரேண்டம் வேரியபிள் படித்தோம். 3வது வாரத்தில் வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு மூமெண்ட்ஸு, ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிஸ் ஒரு 4 இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இவ்வளவும் கடந்த 3 வார பாடத்தில் படித்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 4வது வாரம். இந்த 4வது வார டாபிக் வந்து என்னென்னா வீக். 4வது வாரம் பாடம் வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷனா என்னன்னு படிச்சிட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன்னா cumulative distribution of CDF of the random variable. CDF இல்லைன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால், கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயுமே 2 விதத்தையும் பார்க்க போகிறோம். என்னது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் discrete type random variable distributions. ரெண்டாவது standard continuous type random variable distributions. ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட்னா என்ன? ஸ்டாண்டர்ட்னா ஒரு சில ரேண்டம் வேரியபிள் வந்து காமனாக எல்லா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்துக்கும் வரும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை இன்னும் நல்லா ஸ்டடி பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில ப்ராப்ளத்துக்கு ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கரெக்டாக ஈஸியாக மேட்ச் ஆகும். அந்த மேட்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஒரு வேர்டில் சொல்லிட்டோம்னா உடனே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அதனுடைய மூமெண்ட்ஸ், அதை பற்றி என்னெல்லாமோ அதை எல்லாத்தையுமே இமீடியட்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு காமனாக ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டிஸ்க்ரீட்லேயும் சரி, கண்டினியூஸ்லேயும் சரி, திருப்பி நிறைய வாட்டி நிறைய எக்ஸாம்பிளில் வரும். ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு லிஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து முதல்ல டிஸ்க்ரீட் டைப்பில் இருக்க ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்டர்ட் ஒன்று, ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்ரீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸ்டாண்டர்ட் discrete type random variable distributions. இதில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 discrete type random variables இருக்குது. அதை நான் முதல்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் discrete type ஸ்டாண்டர்டுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா 1 by 1 நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் டைப்பை வந்து வெறும் ரேண்டம் வேரியபிள்னு கூட சொல்லலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள் அல்லனா கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து ஃபஸ்ட். ரெண்டாவது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். மூணாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் நான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேர்டு எழுதலை. ஏன்னா
அந்த ஹோல் டிஸ்ட்ரிபியூஷனே ஒரே பாயிண்டில் இருக்கும். அதனால் அது வந்து கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் தான். ஸோ அது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைப் தான். ரெண்டாவது பெர்னாலி, மூணாவது பைனாமி. நாலாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாலாவது ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ரீட் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாமெட்ரிக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நெகட்டிவ் பைனாமி. நெகட்டிவ் பைனாமியல். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பாஸ்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இது அஞ்சாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஜாமெட்ரிக்கு அப்புறமா. ஆறாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஆறாவது டிஸ்ட்ரிபியூஷன். ஏழாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்க்ரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 7 டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம வந்து டிஸ்க்ரீட் டைப்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதே மாதிரி ஒரு லிஸ்ட் கண்டினியூஸ் டைப்புக்கு இருக்கு. நம்ம முதல்ல டிஸ்க்ரீட் டைப்பை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸ் டைப் ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எப்போ ஒரு ரேண்டம் வேரியபிள், ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளை இந்த நேமில் சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சில சின்ன எக்ஸாம்பிளும் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஒரு சில ரிமார்க்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் நான் டீச் பண்ணுறதோட ஆர்டர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் டெஃபினேஷன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதுக்கப்புறமா ஒரு சில ரிமார்க்ஸ், அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பேர் வந்து கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் இது வந்து ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். எக்ஸுங்கிறது வந்து ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ ஒரே பாயிண்டில் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஏ பிலாங்கிங் டு ரியல். அப்படியாப்பட்ட ரேண்டம் வேரியபிளுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ரேண்டம் வேரியபிள் எக்ஸுங்கிறது வந்து ஒமேகா டு ஆர். இப்போ வந்து சப்போஸ் ஒமேகா நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கலாம், கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், அன்கவுண்டபிளி மெனியாக இருக்கலாம், நியூமரல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நான் நியூமரல்ஸாக இருக்கலாம். இதனுடைய மேப்பிங் வந்து ஒமேகா டு ஆர். ஒமேகா டு ஆர் நீங்கள் மேப் பண்ணும்போது எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ஒமேகா ஒரே பாயிண்டில் போய் மேப் ஆயிடுச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது எப்படின்னா, அந்த ஈவெண்ட்டை கலெக்ஷன் ஆஃப், இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ஈவெண்ட்டை எப்படி எழுதலாம்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் ஒமேகா such that x of omega is equal to a and omega belonging to bigger omega. இதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போதெல்லாம் நான் இதை டபிள்யூன்னு சொல்லியிருக்கேன். டபிள்யூன்னு சொல்லக்கூடாது, ஸ்மால் ஒமேகா. ஸ்மால் ஒமேகா பிலாங்கிங் டு பிகர் ஒமேகா. நான் அந்த ஒமேகா கரெக்டாக சொன்னேன், பட் ஒமேகாவுக்கு ஸ்மாலர் ஒமேகா பதில் டபிள்யூன்னு சொல்லிட்டேன், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. So smaller omega such that x of smaller omega is equal to a and smaller omega belonging to bigger omega. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பாயிண்டில் போய் மேப் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் மேப், கான்ஸ்டன்ட்டு அதுவும் ஒரே ஒரு பாயிண்ட், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இப்படி மேப் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா எல்லா டபிள்யூவும் நீங்கள் கலெக்ட் பண்ணிடுவீங்க. எல்லா ஸ்மாலர் டபிள்யூவும் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் ஒமேகாவே வந்துடும். அண்ட் பி ஆஃப் ஒமேகா இது நத்திங் பட் ஒமேகா. இந்த செட்டோட ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிகம்ஸ் 1.
ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஒன்னுங்கிறதுனால இது கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒமேகா வந்துடும். எல்லா பாசிபிள் இட்ஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அதுவும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் ஒரு அழகாக சிடிஎஃப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் வெர்சஸ் சிடிஎஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குதோ அது 0க்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம், 0க்கு ரைட் சைட்லேயும் இருக்கலாம். இந்த கேஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன ஆகுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இந்த சிடிஎஃப் வேல்யூ வந்து 0 டில் ஏ. இந்த ஏங்கிற பாயிண்டில் வந்து ஒரு ஜம்ப் வரும். அந்த ஜம்ப் வேல்யூ வந்து 1. ஸோ வேல்யூ டிஃபைன்ட் அட் த ஏ, right of A will be 1, left of A will be 0. ஸோ இது வந்து ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு ஜம்ப் பாயிண்ட் வந்து ஏ, ஜம்ப் வேல்யூ வந்து 1. இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டயக்ராமும் போடலாம். போட்டிங்கன்னா அதே பாயிண்ட் ஏல இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1. மீதி எல்லா பாயிண்ட்லையும் இந்த ஹோல் ரியல் லைனில் இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஹோல் யூனிட் மாஸு ஒரே ஒரு பாயிண்டில் போய் அக்குமுலேட் ஆகிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள் இஸ் திஸ். அந்த ஏங்கிற பாயிண்டில் 1 இருக்குது. இந்த ஏங்கிற பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கு. இதை பி ஆஃப் எக்ஸை இப்படி கூட எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு P of x is equal to 1 for x is equal to a, 0 otherwise. எப்பெல்லாம் எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ஒமேகா வந்து பிகர் ஒமேகா ஒரே ஒரு பாயிண்டில் அக்குமுலேட் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்து இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ, அதனுடைய ப்ராபபிலிட்டி 1 இருந்ததுன்னா அந்த மாதிரி எக்ஸாம்பிளை வந்து இதை கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். நம்ம பின்னாடி வேறு ப்ராப்ளம் போட போகும்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வரும். நான் அப்போ உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், இதுதான் கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். எப்போ ஒரு ரேண்டம் வேரியபிளை வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம்னா, எப்போ ஒரு ரேண்டம் வேரியபிளை பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம்னா, எப்பெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ ஒரு x1ங்கிற பாயிண்டில் வந்து p, ப்ராபபிலிட்டி ஆஃப் x2ங்கிற பாயிண்டில் வந்து 1 மைனஸ் p, வேர் இந்த பிங்கிற வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். இந்த x1 x2 வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அண்ட் ரெண்டுமே பிலாங்கிங் டு R. இப்படி ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். x1 என்ன வேணாலும் இருக்கலாம், x2 என்ன வேணாலும் இருக்கலாம். ரியல் பாயிண்டில் ரெண்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும். ஒரு இதுக்கு ப்ராபபிலிட்டி p, இன்னொருதுக்கு ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் p. ஏன் இன்னொருதுக்கு 1 மைனஸ் பின்னா, ரேண்டம் வேரியபிளை ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரணும். இப்போது எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராபபிலிட்டி 1. எந்த p வேல்யூவாக இருந்தாலும், p வேல்யூ வந்து ஓப்பன் இன்டர்வல் 0 to 1. இந்த p சப்போஸ் 0வாவோ 1ஆவோ இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள் ஆகிடும். சப்போஸ் p வேல்யூ வந்து 0ன்னு போட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வேல்யூ x2 வில் பி 1. அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள் x2 மட்டும் எடுக்குது. சப்போஸ் பியோட வேல்யூ வந்து 1ன்னு போட்டிங்கன்னா அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 வேல்யூ 1. அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வித் டேக்ஸ் வேல்யூ x1 வித் ப்ராபபிலிட்டி 1. ஸோ எப்போல்லாம் ஓப்பன் இன்டர்வல் 0 to 1 இருக்கோ அதுக்கு பேர் தான் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுக்கும் இம்மீடியட்டாக ஒரு சிடிஎஃப் டயக்ராம் போட்டு உங்களால்
விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு x1ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது x1ங்கிற பாயிண்ட்டு, இது வந்து x2ங்கிற பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், டிஸ்டிங்க்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ சிடிஎஃப் வேல்யூ வந்து 0 எது வரைக்கும், x1 வரைக்கும். x1ல் ஒரு ஜம்ப்பு, எவ்வளோ ஜம்ப்பு, p. ஸோ p ஜம்பில் அந்த x2 வர அதே வேல்யூ தான் இருக்கும். இந்த ஹைட் வந்து p, இந்த ஹைட் வந்து p. x2ல் அடுத்த ஜம்ப்பு, அந்த ஜம்ப் வேல்யூ வந்து 1 - p. இந்த ஜம்ப் வந்து 1 - p கூட்டினா 1. அதனால் இந்த ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் சிடிஎஃப் ஆஃப் த பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளோட சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதே மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் படம் போடலாம். எஃப்எக்ஸ் அதே பாயிண்ட் எடுத்துக்கிறேன், x1 x2. x1 வந்து ஒரு ஜம்ப் பாயிண்ட்டு, x2ங்கிறது இன்னொரு ஜம்ப் பாயிண்ட்டு. இதனுடைய x1ஓட ஜம்ப் வேல்யூ வந்து p, இதனுடைய ஜம்ப் வேல்யூ p. x2ஓட ஜம்ப் வேல்யூ வந்து 1 - p. இப்போ நான் டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் போட்ட டயக்ராமில் p ஹைட்டை கொஞ்சம் நிறையா வச்சுட்டு 1 - p ஹைட்டை கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அந்த p வேல்யூவை பொறுத்து ஹைட்டு மாறும். ஸோ இது வந்து இந்த ஹைட் வந்து 1 - p. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் p at x is equal to x1, 1 - p, x is equal to x2, 0 otherwise. ஏன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எழுதும்போது நீங்கள் வந்து ஹோல் ரியல் லைனில் அதனுடைய மாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தனியாக எழுதணும், மீதி இடத்துலலாம் 0ன்னு எழுதணும். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, எல்லா ப்ராபபிலிட்டிஸும் greater or equal to 0. இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதில் இன்னொன்று அப்சர்வ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம பார்க்குற பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வந்து 2 வேல்யூ x1 x2 எடுக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் இன் பர்டிகுலர் நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற x1 x2 வந்து x1 வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 1, x2ங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேப்பிங் வந்து x1 x2ன்னு எந்த பாயிண்ட் கூட இருக்கலாம். ஆனால் நிறைய ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரேண்டம் வேரியபிள் வந்து 1 எடுக்குது வித் த ப்ராபபிலிட்டி p, 0 எடுக்குது வித் த ப்ராபபிலிட்டி 1 - p. அப்படி தான் எடுப்போம். ஏன்னா இதை வந்து சக்ஸஸ்ங்கிறதோட ரிலேட் பண்ணுவோம், இதை வந்து ஃபெயிலியரோட ரிலேட் பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது கொடுக்குறேன். ஒரு நாணயத்தை சுண்டி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாணயத்தை சுண்டி விடும்போது அதில் வர்றது வந்து ஹெட்டு, தலை, அல்லனா பூ, டெய்ல் வருது. இது வந்து ஒமேகாவில் இருக்கிற 2 பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெட்டை வந்து 1ஓட மேப் பண்ணிக்கிறேன். எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். இப்போ உடனே எக்ஸாம்பிளை தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து காயின் டாஸிங் சொல்லி விடுறது. அதில் வர்ற அவுட்கம் வந்து ஹெட்டு அல்லனா டெய்லு. மேப்பிங் வந்து எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்படின்னா நீங்கள் ஒரு காயினை சுண்டி விட்டிங்கன்னா ஒரு ஹெட் வரலாம், இல்லைன்னா ஹெட்டே வராமல் போகலாம். டெய்ல் வந்துச்சுன்னா நோ ஹெட்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஹெட் வந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அன்பயஸ்ட் காயினே வச்சுக்கலாம். காயின் வந்து அன்பயஸ்ட் காயின், டாஸிங் ஆஃப் காயின், டாஸிங் ஆஃப் அன்பயஸ்ட் காயின். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்னென்னா ஹெட்டு வருதுன்னு இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் வந்து 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஹெட்ஸ்னு வச்சுக்கோங்க.
அப்படின்னா டெய்ல் வருதுன்னு அர்த்தம். டெய்லோட ப்ராபபிலிட்டி 1/2. இந்த பழைய டெஃபினேஷனை இந்த டெஃபினேஷனை மேப் பண்ணி பாருங்கள். எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 1ங்கிறது வந்து நான் ஹெட் வரத சக்ஸஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை ப்ராபபிலிட்டி பி. யூஸ்வலாக பியை வந்து சக்ஸஸ் ப்ராபபிலிட்டின்னு எடுத்துப்போம். 1 - பியை வந்து ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி ஆர் நான் சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ ஹெட் வரதை வந்து சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டோம்னா இந்த கேஸில் வந்து இது 2 பாயிண்ட் எடுக்குது, 0 and 1. அதான் x2 x1, இல்லைனா 1 and 0 எடுக்குது, x1 and x2. ப்ராபபிலிட்டி வந்து p வந்து 1/2, அதனால் 1 - பியும் 1/2. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, therefore x is Bernoulli distributed ரேண்டம் வேரியபிள். இதுதான் கன்க்ளூஷன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் ஒரு பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் பண்ணிட்டோம். இதில் இன்னும் என்னன்னு சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளில் நீங்கள் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொன்னீங்கன்னா, இந்த ட்ரையல், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஹெட் வர்றது, டெய்ல் வர்றது, இல்லைன்னா சக்ஸஸ் வர்றது, ஃபெயிலியர் வர்றது, இதை வந்து பெர்னாலி ட்ரையல்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் காயினை டாஸ் பண்ணுறது, ஒவ்வொரு வாட்டி தான் காயினை டாஸ் பண்ணுறது. இந்த எடுத்துக்காட்டில் ஒரு சில வாட்டி இதே மாதிரி நீங்கள் நிறைய வாட்டி நாணயத்தை சுட்டு விட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ட்ரையல்னு சொன்னோன்னா இதுக்கு பேர் வந்து இந்த ஒவ்வொரு ட்ரையலையும் பெர்னாலி ட்ரையல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் த ட்ரையல் is called a Bernoulli trial. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணும்போது 2 பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா அந்த ட்ரையலை வந்து பெர்னாலி ட்ரையல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு 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 டப்பாவில் வந்து நிறையா மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழம் ஒன்று அழுகியிருக்கலாம், அல்லனா நல்லா இருக்கலாம். இப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு மாம்பழத்தை எடுத்தீங்கன்னா ஒன்று அழுகியிருக்கலாம், இல்லைன்னா நல்லா இருக்கலாம். அப்படின்னா 2 பாசிபிலிட்டி தான். அப்படின்னா இந்த ட்ரையல் வந்து பெர்னாலி ட்ரையல்னு சொல்லலாம். நல்ல மாம்பழமாக எடுக்கிற ப்ராபபிலிட்டி வந்து சக்ஸஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மாம்பழம் நல்லா இல்லாட்டி அதை வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ராபபிலிட்டி 1 - பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையலுக்கு பேர் வந்து பெர்னாலி ட்ரையல். எப்போல்லாம் 2 பாசிபிலிட்டி வருதோ அந்த ட்ரையல் பேர் பெர்னாலி ட்ரையல். ஏன்னா அதுக்கு நீங்கள் ரேண்டம் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேண்டம் வேரியபிள் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஸோ ரேண்டம் வேரியபிள்னால் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லலாம். அந்த ட்ரையலை வந்து பெர்னாலி ட்ரையல்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகலாம். எங்கெல்லாம் 2 பாசிபிலிட்டி வருதோ அந்த 2 பாசிபிலிட்டிஸையும் ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிறதுல மேப் பண்ணி 2 வேல்யூஸோட மேப் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டி பி, ப்ராபபிலிட்டி 1 - பி அப்படின்னு போட்டிங்கன்னா அது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த 2 வேல்யூ x1 x2 எதுவாக வேணும் இருக்கலாம். யூஸ்வலாக நம்ம எடுக்கிறது 1 and 0, 1 ஃபார் சக்ஸஸ், 0 ஃபார் ஃபெயில். ஸோ இதோட உங்களுக்கு நான் வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன, அந்த பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டடை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்த ரேண்டம் வேரியபிள் பார்க்குறோம். அடுத்த ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் 3. ஏன்னா 1 வந்து கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள், 2 வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், 3வது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு எப்போ சொல்லுவோன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் சொல்கிறேன் இப்போ எழுதுகிற ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ரேண்டம் வேரியபிளை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். p of x வந்து ncx p power x 1 - p power n - x. எக்ஸோட வேல்யூ வந்து 0, 1 அதே மாதிரி n வரைக்கும். அண்ட் ஆல் அதர் எக்ஸ் வேல்யூஸ் வந்து 0. அதாவது ஹோல் ரியல் லைனில் இந்த 0 to n +1 பாயிண்ட்ஸில்
இந்த ஜம்ப் வேல்யூ, மீதி இடத்துல எல்லாம் ஜீரோவாக இருந்து இப்படி ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். இதில் பார்த்தீங்கன்னா n அண்ட் pன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வருது. இதுக்கு பேர் வந்து பேராமீட்டர்ஸ். வேர் இந்த pங்கிறது வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணும். இந்த nங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். இந்த 2 வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த 2த்துக்கும் பேர் பேராமீட்டர்ஸ். இந்த 2 வேல்யூவும் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பியோட வேல்யூ அளவு என்னோட வேல்யூ அளவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டா பியோட வேல்யூ 0.75, என்னோட வேல்யூ 10, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரையும் என்னுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பரையும் பிக்கு ஒரு வேல்யூ 0 to 1க்குள்ள அசைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியுதுன்னு அர்த்தம், ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த 2த்துக்கு பேர் பேராமீட்டர்ஸ். இதை வந்து திருப்பி நம்ம நிறைய எக்ஸாம்பிளில் கொடுக்க போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் இதை ஃபுல்லாக எழுதி சொல்ல தேவையில்லை. ஒரு நொட்டேஷனில் ஈஸியாக ஒரே நொட்டேஷனில் சொல்லி முடிச்சிடலாம். அது என்ன நொட்டேஷன்னா, எக்ஸ் பிலாங்கிங் டு ஆர் ஃபாலோஸ் கேபிட்டல் பி n, p. இந்த n அண்ட் பியும் பேராமீட்டர்ஸ். இதுதான் நொட்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு அர்த்தம். இதில் முதல்ல போட்ட மாதிரி சிடிஎஃப் டயக்ராம் வரையலாம். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ் டேக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3n. அதனால் இது 0, இது 1, இது 2 அப்படின்னு போட்டு ஒரு n வேற போட்டுக்கோங்க. 0 வரைக்கும் 0, 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ. அது இதில் நீங்கள் x is equal to 0ன்னு போட்டுட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எந்த ஆன்சர் வருதோ அதுதான் ஹைட்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 0க்கு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 1க்கு அந்த ஹைட். ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2க்கு அதே ஹைட். அதே மாதிரி எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த ஹைட் அப்படியே போட்டுகிட்டே போனீங்கன்னா இந்த எண்ணுக்கு வரும்போது என்ன ஆகிடும்னா எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் ஆகிடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 1 அப்படியே ஆட் ஆகி எல்லா ப்ராபபிலிட்டியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to n கூட சேர்ந்து ஆட் ஆகிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ அதுக்கப்புறம் 1 ஆகிடும். இதுதான் சிடிஎஃப் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். இதில் எவ்வளோ ஜம்ப்னு பார்த்தீங்கன்னா n+1 ஜம்ப் பாயிண்ட்ஸ். அந்த இன்பிட்வீன் அந்த ஹைட் எல்லாமே அந்த எவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் ஆயிடுச்சோ அதெல்லாம் ஜம்ப் வேல்யூஸ் அட் அந்த பாயிண்டில் 0ல் 1ல் 2ல் 3ல் அதே மாதிரி. இது வந்து சிடிஎஃப். இதே மாதிரி உங்களால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டயக்ராமும் பண்ண முடியும். பி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் ஒரு ஹைட் இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல் ஒரு ஹைட் வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல் இன்னொரு ஹைட் வரும். இது நான் ஏன் இப்படி உயரமாக போட்டுகிட்டே போகிறேன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி படி கூடிக்கிட்டே போகும். ஒரு மிடில் 0லேருந்து n வரைக்கும் n+1 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்ல, அந்த மிடில் வந்து ஒரு ஹைட்டை ரீச் ஆகி அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போகும். அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போய் லாஸ்ட்டில் போகும்போது ஒரு ஹைட் வரும். இந்த 0 ஹைட்டும் n ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு தேவையில்லை. அந்த p வேல்யூவை பொறுத்து ஒரு சைடு கூடி ஒரு சைடு கம்மியாகலாம், இந்த p வேல்யூவை பொறுத்து. ஆனால் இன் ஜென்ரலாக அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு அப்புறம் குறைச்சிட்டு போகும். ஏன்னா n பாசிட்டிவ் இன்டீஜர், அதனால் நீங்கள் அந்த மிடில் வந்து ஒரு ஹைட் வரும், அதுக்கப்புறம் குறைச்சிட்டே போகும். இதில் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, இப்போ இதில் n is equal to 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். then n becomes 1. நீங்களே அப்படி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இது n is equal to 1ன்னு போட்டிங்கன்னா இந்த x வந்து 2 வேல்யூ தான் எடுக்கும், 0 எடுக்கும் அல்லனா 1 எடுக்கும்.
ஸோ போட்டு பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 0 என்னன்னு பார்க்கலாம். n is equal to 1 போட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 மைனஸ் பி வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா பி வரும். இதையும் நம்ம முன்னாடி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. when n is equal to 1 in binomial distributed, இது வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1, p இது வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் randomly. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் n is equal to 1ன்னு போட்டிங்கன்னா அது வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட். அதுக்கு நோட்டேஷன் வந்து 1, pன்னு போடலாம். அப்போனா ஒரே ஒரு பேராமீட்டர் தான், 2 பேராமீட்டர்ஸ் கிடையாது. பெர்னாலியில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர், வெறும் p மட்டும்தான். அது இதனுடைய ஸ்பெஷல் கேஸ். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் 2வது வாரத்துலேயும் 3வது வாரத்துலேயும் நிறைய எடுத்துக்காட்டில் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எழுதியிருக்கணும். நீங்கள் பழைய வீக்கோட பாடத்தை போய் பார்த்தீங்கன்னா, பழைய வாரத்தோட பாடத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நான் திருப்பி எழுதியிருக்கிறேன். ஆனால் அப்போ வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லாமலேயே இந்த டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம், வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இதே ரேண்டம் வேரியபிளுக்கு. அதனால் இப்போ நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு எதுக்கு? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் வந்து n into p நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி வேரியன்ஸ் கூட கண்டுபிடிச்சிருக்கோம், n into p into 1 minus p. இந்த 1 minus p வந்து q கூட ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ npq அப்படி கூட சொல்லலாம். இதே ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ps plus 1 minus p power n. இது வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இதே மாதிரி உங்களால் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கூட கண்டுபிடிக்கலாம். மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும், பை டெஃபினிஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power px. முதல்ல இது வந்து எக்ஸிஸ்ட்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power tx இது எப்படின்னா k equal to 0 to n e power k times t probability of x is equal to k. ப்ராபபிலிட்டியை e power k times t யோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம்மேஷன் பண்ணிங்கன்னா அதனுடைய வர்ற ஆன்சர் தான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா சம்மேஷன் k equal to 0 to n e power k times t, probability of x equal to kங்கிறது வந்து nck p power k 1 minus p power n minus k. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா e power ktன்னு இருக்குது, p power kன்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி p times e power t of power kன்னு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா that is k equal to 0 to n e power t, இந்த p வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், இதனுடைய பவர் k, மீதி டேர்ம் எல்லாம் அப்படி வரும் nck 1 minus p power n minus k. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைனாமியல் டேர்ம்ஸ் தான். k equal to 0 to n, இவ்வளோ டேர்மும் பவர் k, p of e power t power k 1 minus p வந்து n minus k, அப்புறம் nck. அதனால் இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம்னா p e power t plus 1 minus p power n. இதுதான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப்
பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். இதே மாதிரி தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இதே மாதிரி லாஜிக் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா உங்களால் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் ஈஸியாக எழுதிடலாம். அந்த ட்ரிக்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் உங்களுக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா இதான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் டீயை வந்து I times tன்னு மாற்றுறது. P e power I times t plus 1 minus P power n. இதுதான் characteristic function for the binomial distributed random variable. இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? பெர்னாலிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஒரு காயினை சுண்டி விடுறது, ஒரு நாணயத்தை சுண்டி விடுறது வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொன்னேன். அதே எக்ஸாம்பிளையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 2 எக்ஸ்பிரிமெண்ட் வந்து டாஸிங் 5 unbiased coins. இதுதான் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். 5 அன்பியாஸ்ட் காயினை டாஸ் பண்ணுறேன். அதுதான் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ இதனுடைய ஒமேகா என்ன வரும்? பிகர் ஒமேகா. ஸ்மாலர் ஒமேகா வந்து ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸையும் நீங்கள் கரெக்டாக லிஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணலான்னா ஒரு ஹெட்டு இல்லை நான் 5த்துலேயுமே ஹெட் வரலாம். இது ஒரு ஸ்மாலர் ஒமேகா. இல்லை முதல்ல ஹெட் வந்துட்டு அதுக்கப்புறமா டெய்ல். இதை நான் வந்து கொஞ்சம் ஆர்டராக எழுதுனேன்னா நிறைய எலிமெண்ட் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதிட்டே போனீங்கன்னா இதனுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை எவ்வளோன்னு சொல்ல முடியும். எவ்வளவு? இதனுடைய எலிமெண்ட் வந்து 2/5. இதனுடைய எவ்வளோ எலிமெண்ட் எழுத முடியும்னா என்ன? மொத்தம் 5 பாயிண்ட்டை இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் 2 பாசிபிலிட்டி, அப்போனா 2/5. ஸோ இந்த 2/5 எலிமெண்ட்டை நான் ஃபுல்லாக எழுதணும். நான் எழுதலை, வெறும் 2 எலிமெண்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதுவுமே நான் ஆர்டராக எழுதலை. ஸோ நீங்களே ஒரு ஆர்டரில் எழுதுனீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2/5 எலிமெண்ட். நான் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணல, இப்போ ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்டைன்ட். 5 நாணயத்தை சுண்டி விட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை சுண்டும் போதும் எவ்வளோ ஹெட்ஸ் வருதோ அதுதான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். 5 காயினையும் சுண்டி விட்றீங்க. இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிங்கிறத நீங்களே பார்க்கலாம். எக்ஸுக்கு 5த்துலேயுமே ஹெட் வராமல் போகலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே பூ வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 0. இல்லைன்னா அந்த 5 காயினில் ஏதாவது ஒரு காயினில் ஹெட் வந்துட்டு மீதி எல்லாத்துலேயும் பூ வரலாம். 1த்துல தலை, மீதி எல்லாத்துலேயும் பூ வரலாம். இல்லைன்னா 2த்துல தலை வந்துட்டு 3த்துல பூ வரலாம். இல்லைன்னா 3 தலை 2 பூ, இல்லைன்னா 4 தலை 1 பூ, இல்லைன்னா 5மே தலை வரலாம். இப்போ உங்களால் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் உங்களால் எழுத முடியும். எக்ஸ் வந்து 0வா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே பூவாக வர்றது. எல்லாமே பூ வருதுன்னா நான் வந்து அன்பயாஸ்ட் காயின் போட்டிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு காயின்லேயும் ஹெட் டெய்ல் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ அப்படின்னா 1/2/5. எக்ஸ் வந்து 1 வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஹெட்டு மீதி 4த்துலேயும் டெய்லு. 5C1 5த்துல ஒரு ஹெட்டு. அந்த ஒரு ஹெட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 1/2/1. மீதி எல்லாத்துலேயும் டெய்லு, அதனுடைய ப்ராபபிலிட்டியும் 1/2/4. ஸோ இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதே மாதிரி நீங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 5C2 1/2/2, 1/2/3. இதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வரைக்கும் போடலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம்.
ஆனால் மீதி அதர் வேல்யூஸ் வந்து 0, அதர்வைஸ் 0. இந்த 6 வேல்யூ மட்டும் வரும், மீதி எல்லாத்துலேயுமே 0. இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினிஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் இதை வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வித் எதெல்லாம் பேராமீட்டர்ஸு என்னும் பியும். இங்கே என்ன n வந்து 5, p வந்து 1/2. இதுதான் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு. இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு 5 இண்டிபெண்ட் பெர்னாலி ட்ரையல் நடந்ததுன்னா இந்த 5 காயினை டாஸ் பண்ணுறது, அதுக்கு பதிலாக நம்ம இப்படி கூட சொல்லலாம், ஒவ்வொரு காயினை டாஸ் பண்ணுறது வந்து ஒவ்வொரு பெர்னாலி ட்ரையல். அந்த மாதிரி 5 பெர்னாலி ட்ரையல், இண்டிபெண்ட் பெர்னாலி ட்ரையலை மொத்தமாக என்ன நடந்தது, எவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பைனாமி. இந்த ஒவ்வொரு காயின் டாஸையும் ஒரு பெர்னாலி ட்ரையல். ஏன்னா ஒவ்வொரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம், இல்லைன்னா டெயில் வரலாம். 5 காயினை டாஸ் பண்ணுறதுனால 5 பெர்னாலி ட்ரையல். அந்த 5மே இண்டிபெண்ட். அதை நான் எழுதலைங்க, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு காயினை சுண்டி ஹெட்டு வர்றதுனால அதை இன்னொன்று அஃபெக்ட் பண்ணாது. இண்டிபெண்ட்டாக ஒவ்வொன்றுத்துலேயும் ஹெட்டு வரலாம், இல்லைன்னா டெயில் வரலாம். அந்த மாதிரி 5 ட்ரையலும் இண்டிபெண்ட்டாக இருந்து மொத்தமாக எவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட். இன்னும் சொல்லணும்னா, ஒரு பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளை இண்டிபெண்ட்டாக n இண்டிபெண்ட் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி வர்ற ரேண்டம் வேரியபிள் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வித் n, அந்த பெர்னாலியில் என்ன பேராமீட்டர் இருந்துச்சோ அதே பேராமீட்டர் வரும். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு பெர்னாலி ட்ரையலோட சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி வந்து சேமாக இருக்கணும். ஒரு பெர்னாலி ட்ரையலோட சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி பியும் இன்னொரு சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி வந்து வேறு நம்பராக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைனாமியல் வராது. எல்லா பெர்னாலி ட்ரையல்ஸோட சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ஒரே பியாக இருக்கணும், எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா வர்ற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஷார்ட்டாக சொல்லணும்னா, சம் ஆஃப் n இண்டிபெண்ட் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்ஸ் become binomial distributed random variable with parameters n, p. இந்த எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வித் 5, 1/2. இதுக்குள்ளே இருக்கிற டாஸ் வந்து ஒவ்வொரு காயினோட டாஸையும் பெர்னாலி ட்ரையல்ஸு, ஒவ்வொரு காயினில் வர்ற ஹெட்டு டெய்லை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஸ் வந்து 0 or 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து 0லேருந்து 5. ஸோ அதனால் சம் ஆஃப் இண்டிபெண்ட் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பிகம்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம்? 3 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட், பெர்னாலி, பைனாமியல். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.